அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்ந்துமே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேள்விகளை எழுப்பிய வண்ணமே இருந்தார். அவர் பாராளுமன்றத்திலிருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டார். இவர் பேசுகின்ற விடயங்கள் எல்லாமே ஒளிபரப்பப்பட மாட்டாது. இன்றைய தினம் மட்டும்தான் இவர் நீக்கப்பட்டாரா இல்லது வேறு ஏதாவது இவர்களுக்கு இது தொடர்பான சுமந்திரன் அவர்களை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகான காலப்பகுதியில் சில விடயங்களை கையாளுவது, குறிப்பாக தமிழரசு கட்சியை கையாளுவது ஒரு தவறான விடயம். சுமந்திரன் கட்சிக்குள் நுழைந்த காலத்தில் இருந்தே தமிழ் தேசிய உணர்வாளர்களை நோகடிக்கும் விதத்திலேயே செயற்பட்டு வந்துள்ளார். அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள், ஆனால் ஆனோல்ட் தான் மேயர் என எகத்தாளமாக குறிப்பிட்டார். சுமந்திரனை ஒதுக்கி வைத்தாலே எல்லாம் சுபமாக முடியும். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. நீங்களே இவ்வாறான விடயங்களை தெரிவிக்க கூடாது, உடனடியாக இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற விடயத்தையும் தெரிவித்திருந்தார். 16 வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரி மன உளைச்சலில் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னை தேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். தயவுசெய்து உங்கள் அதிகாரியை வீட்டுக்கு அனுப்புங்கள். வெளிநாட்டில் தான் இந்த காணி உரிமையாக சில பேர் இருக்கிறார்கள். அதுவும் 3 மாசத்துல வரலாம் என்றது ஒரு கேள்விக்குறி. உடனடியாக வர முடியாது, அவர்களுடைய வேலை பழக்கம், அது வேறு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கிற பல பேரும் வந்து அங்கே இருக்கிறார்கள். இந்த காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் முற்று முழுதாக தமிழருடைய இன பிரச்சனையோட அடிப்படை காரணம் என்றது நீதிக்கு முரணாக பறித்து அந்த காணிகள் அனைத்தையும் வந்து குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்று நான் பொறுப்போடு கூறுகின்றேன். திட்டமிட்ட வகையில் வந்து இந்த கரையோர பிரதேச அனைத்தையும் தமிழர் தாய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கரையோர பிரதேசம் முழுவதையும் சுயரிக்கிறதுக்கான திட்டம் தான் நடக்கிறது. பெராட்டி நீங்கள் அந்த மக்களுக்கும் தெற்கில வாழுகின்ற சிங்கள மக்களுக்கும் வரக்கூடிய நல்லிணக்கத்துக்குரிய வாய்ப்புகளே முற்றுமுழுதாக இருக்கின்ற வகையில் தான் நீங்கள் இந்த செயல்பாடுகளை ஜெஃப்னபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சலசலப்பு நிலை ஏற்பட்டது. காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்திலிருந்து திடீரென வெளியேற்றப்பட்டார். அதாவது வந்து இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கொழும்பு இந்து கல்லூரி, அதாவது கொழும்பு பம்பலப்பட்டியில் இருக்கிற இந்து மகளிர் கல்லூரியில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பான விவாதங்கள் போய்கொண்டிருந்தது. அதே மாதிரி வேறு விவாதங்களும் அதில் போய்கொண்டிருந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்ந்துமே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேள்விகளை எழுப்பிய வண்ணமே இருந்தார். அதால பாராளுமன்ற ஒழுங்கீனங்களை மீறுகின்றார் என்கின்ற பொருட்பட அவர் பாராளுமன்றத்திலிருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டார். இவர் தொடர்ந்துமே இவருக்கு இதற்கு முன்னது வந்து என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக என்ன விடயம் தெரிவிக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, இவர் இனி வருங்காலங்களில் வந்து இனி குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் வந்து இவர் பேசுகின்ற விடயங்கள் எல்லாமே ஒளிபரப்பப்பட மாட்டாது. அதாவது நேரடியாகவோ அல்லது பாராளுமன்ற கன்சார்ட்ல இருந்தோ இந்த விடயங்கள் அனைத்துமே நீக்கப்படும் என்று இது தொடர்பாக ஒழுங்கினம் தொடர்பாக இவருக்கு அந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் காட்டத்தினை தெரிவித்திருந்தார். என்ன, நீங்கள் திடீரென்று ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இப்படி செய்த வந்து இனி வருங்காலங்களில் அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த விடயம்தான் நடக்கும் என்கின்ற விஷயத்தை தான் இது எங்களுக்கு சொல்லுது என்று அவர் ஏற்கனவே இது தொடர்பான விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார். யாரு? ஸ்ரீதரன் அவர்கள். ஆகவே இப்ப மீண்டும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு இந்த பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது வந்து கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்தியல்களை சொல்லுவார்களா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றா ஏற்கனவே இந்த பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிப்போம் என்று சொல்லியிருந்தார். ஆக இப்ப ஏற்கனவே இவர் முன்னே முறை பாராளுமன்றத்திலிருந்து இவருடைய விடயங்கள் வந்து நேரலையாகவோ அல்லது கன்சார்ட்ல இருந்தோ நீக்கப்படும் என்ற விடயம் சொல்லிக்க ஸ்ரீதரன் அவர்கள் ஆதரவு நிலைப்பாடை தெரிவித்திருந்தார். ஆக இவர் வெளியேற்றப்பட்டதற்கு இனி பாராளுமன்றம், குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போன்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் மட்டும்தான் இவர் நீக்கப்பட்டாரா இல்லது வேறு ஏதாவது இவர்களுக்கு இது தொடர்பான சிறிய தண்டனைகள் கொடுக்கப்படுமா என்கின்ற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கின்றது. அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான விடயத்தை பார்த்துட்டு நாங்கள் இன்னொரு விடயத்துக்கு போகலாம். என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிஞ்ச உடனேயே சுமந்திரன் அவர்கள் இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் மேயர் தெரிவு செய்யப்படுவது தொடர்பாகவும் அது மட்டும் இல்லாமல் எப்படி நாங்கள் ஆட்சி அமைக்க போகின்றோம் என்பது தொடர்பாகவும் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று வைத்திருந்தார். அதற்கு பிறகும் கூட சுமந்திரன் அவர்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான விடயங்களில் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்.
அந்த வகையில முன்னாள் போராளி பசீர் காக்கா அவர்கள் வந்து ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகான காலப்பகுதியில் சில விடயங்களை வந்து அல்லது முழுமையான விடயங்களை சுமந்திரன் அவர்களை கையாளுவது ஒரு சிக்கலான நிலைமைக்கு கொண்டு போய் விடும். ஏற்கனவே இந்த சுமந்திரன் தொடர்பாக ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னா சுமந்திரனுடைய ஒற்றை தலைமைக்கு கீழே தான் தமிழரசு கட்சி இயங்குகின்றது என்று. ஏற்கனவே ஸ்ரீதரனுடைய தலைவர் தெரிவு விடயத்திலையும் இவருடைய சிக்கல்கள் தான் காரணம். அதனால தான் இற்றை வரைக்குமே நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுற அதே நேரத்தில் பசீர் காக்கா அவர்களும் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். என்ன விடயத்தை அவர் கட்டுக்கோப்பாக சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த சுமந்திரன் அவர்களை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகான காலப்பகுதியில் சில விடயங்களை கையாளுவது, குறிப்பாக தமிழரசு கட்சியை கையாளுவது ஒரு தவறான விடயம் அல்லது அது சிக்கல். தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை ஒன்று கூட்ட முன் நிபந்தனைகள் வேண்டாம். உள்ளூராட்சி தேர்தலின் பின்னரான நிலைமை தொடர்பான விடயத்தில் பதில் செயலாளர் சுமந்திரனை கையாள விடுவது எதிர்பார்க்கும் நோக்கங்களுக்கு மாறான விளைவையே தரும் என்பதனை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக மத்திய குழுவினருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக யாழ் மேயர் விடயம் கவனத்துக்குரியது. இதனை முன் நிபந்தனை போன்று வைப்பது ஏற்படுகிறதல்ல. சுமந்திரன் கட்சிக்குள் நுழைந்த காலத்திலிருந்தே தமிழ் தேசிய உணர்வாளர்களை நோகடிக்கும் விதத்திலேயே செயற்பட்டு வந்துள்ளார். 2018 நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் போது தேர்தல் முடிந்த பின்னே மேயர் தொடர்பாக முடிவெடுப்பது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக முடிவெடுத்தனர். தமிழரசு கட்சி பணிமனையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் முடிவை தட்டச்சை செய்து கொண்டிருக்கும் போது வெளியில் வந்த சுமந்திரன் ஊடகவியலாளர்களுடன் ஆனோல்ட் தான் மேயர் என அறிவித்தார். சில நிமிட நேரத்தில் அங்கே வந்த கட்சித் தலைவர், செயலாளர் ஆகிய இருவரிடமும் ஆனோல்ட் தான் மேயர் என்று சுமந்திரன் சொல்கிறாரே என கேட்டனர் ஊடகவியலாளர்கள். அவர்கள் இருவரும் அவ்வாறான முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்தனர். குழம்பி போயிருந்த ஊடகவியலாளர்கள் மீண்டும் அங்கு வந்த சுமந்திரனிடம் கட்சித் தலைவர், செயலாளரின் கூற்றை சுட்டி காட்டினர். அதற்கு மிக அலட்சியமாக, அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள், ஆனால் ஆனோல்ட் தான் மேயர் என எகத்தாளமாக குறிப்பிட்டார். கட்சியில் தலைவர், செயலாளர் என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல என்பதே அவரது முடிவு. மாகாண சபையில் இறுதிப் போரில் நடைபெற்றது இனப்படுகொலையே என்றும் இதற்கு சர்வதேச விசாரணையே வேண்டுமென்றும் முதலமைச்சர் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார். இது தற்போது ஏவிபியின் சட்டத்தரணியாக விளங்கும் சுமந்திரனுக்கு சினமூட்டியது. முதல்வருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர ஏற்பாடு செய்தார். சுமந்திரன் சார்பில் ஆனோல்ட் தான் மும்முரமாக இயங்கினார். பெரும்பான்மை உறுப்பினர்களின் வாக்கினால் நிறைவேற்றப்பட்ட இத்தீர்மானத்தை தற்போதைய கட்சித் தலைவர் CVK சிவஞானம் அவர்களே ஆளுநரிடம் கையளித்தார். ஆனால் இந்த விடயம் தொடர்பாக பெருந்தலைவர் இரா சம்பந்தனிடம் கலந்தாலோசிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அந்தளவுக்கு தன்னிச்சையாக செயற்பட்டார் சுமந்திரன். தனது சார்பில் இத்தீர்மானத்தை கொண்டு வந்ததற்கு சன்மானமாகவே ஆனோல்ட் தான் மேயர் என முடிவெடுத்தார். பொது வேட்பாளர் விடயத்திலும் தன்னிச்சையாகவே முடிவெடுத்தார். யார் பொது வேட்பாளர் என்று முடிவெடுக்க முன்னரே அவரை தோற்கடிப்பது என்று சுமந்திரன் தீர்மானித்தார். வழக்கை தொடங்குவதற்கு முன்னரே தீர்ப்பை எழுதும் நீதிபதியானார் அவர். 1000 விகாரிகளை அமைக்கும் உறுதியுடன் இருக்கும் சஜித் பிரேமதாசாவே அவரது தெரிவாக இருந்தது. பொது வேட்பாளருக்கு ஆதரவாக மாவை செயற்பட்டார் என்பது வெளிப்படை. கட்சித் தலைவர் கிளிநொச்சியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றினார். பொது வேட்பாளரின் பணிமனைக்கு சென்று ஆசீர்வதித்தார். அப்படி இருந்தும் அண்மையில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பியுள்ளார் இவர். யாழ் மேயர் பொது வேட்பாளர் விடயங்களில் தலைமையின் முடிவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துவிட்டு மத்திய குழு என்றொரு முலாம் பூசி தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஆதரவானவர்களை கட்சியிலிருந்து துரத்துவதிலேயே இவர் அக்கறையாக உள்ளார். கட்சி தேர்தலில் தனக்கு எதிராக செயற்பட்டவர்களை நீக்கினால்தான் தான் தலைவராக முடியும் என நம்புகிறார். கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைக்கும் முயற்சி நடைபெற்ற போது தமிழரசு கட்சியினரை விட குறைவானவர்களே முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினர் இருந்தனர். எனினும் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி உறுப்பினரையே முதல்வராக்க இரா சம்பந்தன் ஐயா முடிவெடுத்தார். பெரும்பான்மை தம்மிடம் உள்ளதென அவர் நினைக்கவில்லை. அவர் இன ஐக்கியத்தையே பெரிதாக நினைத்தார். அதேபோல தற்போதும்
தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து செயற்பட முடிவெடுவதற்கு முன்னிபந்தனை விதிப்பதை போன்று யாழ் மேயர் எந்த கட்சி என்று தானே முடிவெடுக்கிறார். ஒட்டக்குத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்று கூறுவார்கள். அந்த நிலையை உருவாக்கி சந்தி சிரிக்கும் நிலைமை உருவாகும் அபாயம் உள்ளது. எனவே இந்த அபாயத்தை தவிர்க்க சுமந்திரனை தவிர்த்து கட்சித் தலைவரை நேரடியாக கையாள்வதே சிறந்தது. அத்துடன் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களுக்கு விளக்கம் கோரும் கடிதத்தை மீளப்பெறுவது தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விடயமாக இருக்கும். எனவே தற்போது தமிழ் தேசிய கட்சிகளாக இனங்காணப்படுபவர்களிடம் பேசும்போது யார் மேயர் போன்ற விடயங்களை முன் நிபந்தனையாக வைக்காமல் கூடி கலந்தாலோசிப்பதே சிறந்தது. இம்முயற்சி கைகூடும் வரை சுமந்திரனை ஒதுக்கி வைத்தாலே எல்லாம் சுபமாக முடியும். மாகாண சபை போன்று குழப்பமான சூழ்நிலைகள் உள்ளூராட்சி சபைகளில் தோன்றுவதை தவிர்க்க இது ஒன்றே வழி என கருதுகிறேன். அடுத்த இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, பம்பலப்பட்டிய ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் அம்ஷிகா என்ற பெண் மாணவி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்திருக்கு. இது தொடர்பாக பாடசாலை நிர்வாகத்தை கண்டித்து இன்றைய தினம் பெருமெடுப்புல ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போலீசார் உடனடியாக அந்த இடத்துக்கு குவிக்கப்பட்டார்கள். நீர்த்தாரை பிரயோகமும் ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் மேல முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இப்படியாக அந்த போராட்டத்திற்கு பல எதிர்ப்பலைகளும் இந்த அரசாங்கம் சார்பில் இருந்து வெளிவந்த வண்ணமே இருந்தது, மறைமுகமாகவும் நேரடியாகவும். அது தொடர்பாக இன்று பாராளுமன்ற அமர்வில் பேசுகின்ற பொழுது சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. அவர் ஒரு கவுன்சிலிங்குக்கும் சென்று வந்திருக்கிறார். ஆலோசகர் ஒருவரே தொடர்பு கொண்டிருக்கின்றார் என்கின்ற பொருள்பட பேசியிருந்தார். இதை மனோ கணேசன் அவர்கள் உடனே இருந்து வன்மையாக கண்டித்திருந்தார். அந்த மாணவிக்கு நீதி கொடுக்க வேண்டியதான உங்களுடைய பொறுப்பு. நீங்களே இவ்வாறான விடயங்களை தெரிவிக்கக்கூடாது, உடனடியாக இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற விடயத்தையும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் ஒரு போராட்டம் என்பது மக்களால் ஒரு நீதி கேட்டு முன்னெடுக்கப்படுற ஒரு விடயத்துக்கு போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டதும் ஒரு தவறான விடயம். உடனடியாக இந்த பெண்ணுக்கு நீதி கோரப்பட வேண்டும். குறிப்பாக இந்த பெண் தேசிய மக்கள் சக்தியின் அல்லது ஜேவிபியின் அமைப்பாளராக இருந்த ஒருவர் மேலேயும் சந்தேகப்படுகின்றார்கள். அதாவது இந்த பெண்ணுடைய மரணம் தொடர்பாக இந்த பாடசாலை நிர்வாகத்தில் இருந்த ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் ஒருவர் மேலேயும் சந்தேகம் எழுந்திருக்கிறது என்று நேரடியாகவே அவர் தேசிய மக்கள் சக்தியை தாக்கியும் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். தயவு செய்து அரசாங்கம் உடனடியாக விசேட போலீஸ் மற்றும் கல்வியில் சார்ந்த அதிகாரிகள் நியமித்து விசேட கமிட்டியை நியமித்து விசாரிக்க வேண்டும் கேட்க விரும்புகிறேன். ஆகவே நான் பாருங்கள், எனக்கு தென்கொழும்பிலே இருக்கு பாடசாலை பெயர் தெரியும், பிள்ளையின் பெயர் தெரியும், தந்தையின் பெயர் தெரியும், தாயின் பெயர் தெரியும், வடகொழும்பில் பாடசாலை பெயர் தெரியும். எதையும் சொல்லவில்லை. நான் கண்ணியமான அரசு செய்கிறேன், நான் சொல்லவில்லை, அது சரியல்ல. ஆனால் ஒன்றையோடு சொல்ல வேண்டும், அந்த பிள்ளை வடகொழும்பிலே இருக்கின்ற பொழுது படித்த பொழுது தனியார் பாடசாலையின் அதிபர் நிறுவனர் கட்சி சார்ந்தவர், உங்களை கட்சியின் வடகொழும்பு அமைப்பாளர், மறந்துவிட வேண்டாம். ஆகவே தான் சந்தேகம் இருக்கிறது. மக்கள் சந்தேகம் ஒரு நியாயம் தானே இது. அதை சந்தேகம் இருக்கிறது. அதை மனதில் கொண்டு தயவு செய்து நீங்கள் அதை எடுத்துக் கொண்டு நியாயமான விசாரணை, அரசியல் அழுத்தம் இல்லாத விசாரணை நடைபெற்று பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். பிள்ளை உயிரை கொண்டு வர முடியாது. அது பிள்ளை தாய் பெற்றோர் சோகத்தை மறுக்க முடியாது, அது அழித்துவிட முடியாது. காலந்த பைசூரியாக வேண்டும். ஆனால் இத்தகைய ஒரு கொடுமை இன்னொரு பிள்ளை நடந்துவிடக்கூடாது என்பதனால் தான் ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூடி அங்கே ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார், மழையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை செய்து முடிக்க வேண்டும் கேட்க விரும்புகிறேன். தயவு செய்து அரசாங்கத்தின் பொறுப்பு இங்கே இருக்கிறது. இங்கே பிரதி அமைச்சர் பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார். இங்கே மகளிர் பெண்கள் சார்பாக அந்த அமைச்சர் இங்கே வந்திருக்கிறார். ஆகவே அரசாங்க பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார்கள். கவனத்தில் கொண்டு வாருங்கள். நான் நாகரிகம் பேசுகிறேன், நான் யாரை குற்றச்சாட்டவில்லை. இதே கடந்த 2 தினங்களுக்கு முன்னாலே தான் தேர்தல் நடைபெற்றது. வேண்டுமான தேர்தல் காலத்தில் இதை பெரிதாக எடுத்து நான் பேசி அரசியலாக தேடவில்லை. நான் கண்ணியமாக இருந்து கொண்டேன். அது அதே கண்ணியம், அதே நியாயம், நேர்மை அரசாங்கத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. ஓமிஸ்ருதி. ගරු ඇමතුමියට
நான் இந்த வேளையில் ஒரு தெளிவு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த சம்பவம் 29ஆம் தேதி அந்த மாணவியுடைய இறப்புக்கு அடுத்து நாங்கள் கடந்த நாட்களில் இதை பற்றியான பூர்ண விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக, அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் தான் இதில் ஆரம்ப சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு மன வைத்தியரிடமிருந்து அந்த வைத்தியம் பெற்றதாகவும், அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த மாணவிக்கான ஒரு JMO ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் அந்த மாணவியை பற்றியான பின்புலன், அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள் திறமைகள் பற்றியும், அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள் சிநேகிதிகள், அவர் கல்வி கற்ற பாடசாலை போன்ற அனைத்திலும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் தயாரித்து நாங்கள் இப்போது ஒரு ஃபைல் தயாரித்திருக்கின்றோம். அதில் இன்னும் மேலதிகமாக அவர்களுக்கு இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் 5ஆம் தேதி அதிகாலையில் NCPA, அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு உரிய முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் 4 நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக இதுவரை முன்வரவில்லை. அதே போலவே அவர்களுக்கு நாங்கள் இன்று இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக கல்வி அமைச்சுக்கும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் அவ்வேளையில் நான் கூறியது மகஜர் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு, சந்தர்ப்பம் வழங்கப்படும். ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள் எம்மிடம் சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் அது இன்றும் வரவில்லை. ஆகவே நாங்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் அவர்கள் எங்களை சந்திப்பதற்காக கூறியிருக்கின்றார்கள். எனவே நான் கூற விரும்புகின்ற ஒரு விடயம்தான், இதில் முகநூலிலோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ நீதியை கோர முடியாது. எங்களுக்கு இந்த உரிய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு தேவையாக இருந்தால் அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அவ்வாறான நிலையத்துக்கு சேர வேண்டும். அதே போல துரிதமாக இந்த நடவடிக்கைக்கான இந்த நடந்த சம்பவத்துக்கான நீதியையும் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறான நீதியை வழங்குவதற்கான சரியான பாதை, அணுகுமுறை, பொறிமுறை நாங்கள் இந்த சமுதாயத்தில் சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதை தவிர்த்து இந்த சமூக வலைத்தளங்களிலோ ஏனைய சமுதாய அமைப்புகளோ இந்த சட்டத்தை கையாண்டால், சட்டத்தை கையில் எடுத்தால் இந்த நாட்டில் அமைதி நிலவாது. ஆகவே நாங்கள் கூறுகின்ற உறுதியான விடயம்தான், அந்த சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அந்த நீதியை கண்டறிவதற்காக, நீதி கோருவதற்காக உரிய அமைப்புகளுடன் தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. भविष्यति கருமாஞ்சித்துமா. மகளிர் மற்றும் சிறுவர் துறை அமைச்சர் பதிலை கேட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், 16 வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரி மன உளைச்சலில் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னை தேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். தயவுசெய்து உங்கள் அதிகாரியை வீட்டுக்கு அனுப்புங்கள், போலீசாரை அனுப்புங்கள், உங்கள் அமைச்சர் அதிகாரியை அனுப்புங்கள், பேசுங்கள். தங்களது பிள்ளையை இழந்தவர்கள் தான் துன்பம் தெரியும், துயரம் தெரியும், கஷ்டம் தெரியும். எனக்கும் பிள்ளைங்க இருக்கிற தெரியும், எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் நினைக்கிறேன், தெரியும். ஆகவே அப்படி சொல்லாதீர்கள். ஆகவே கலையக்காரர்கள் அல்ல, கலையக்காரர்கள் அல்ல, பயங்கரவாதிகளும் அல்ல. அவர்கள் தன் பிள்ளையை இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய சமூகத்தை சார்ந்த நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் சட்டத்தை கையில் எடுக்கவில்லை. அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து சட்ட கையில் எடுப்பது என்பதல்ல. கதை அப்படி திசை திருப்ப வேண்டாம், தயவு செய்து நம்ம செய்ய வேண்டாம். அடுத்து இந்த பிள்ளையை எதேச்சதிகமாக பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு நீங்கள் மனநோயாளியாக முயற்சி செய்கிறீர்கள், சொல்ல வேண்டாம். அது நானே நாகரிகமாக பிள்ளை பேரை சொல்லவில்லை, பாடத்தை பேரை சொல்லவில்லை, இதை சொல்லவில்லை, நான் வெளிப்படுத்த முடியும் எனக்கு. ஆனால் நீங்கள் பிள்ளையை மனநோயாளி என்று பாராளுமன்றத்தில் பேசுகிறீர்கள், அது அவமானப்பட வேண்டும். நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். அப்படி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்லை, இதை தெளிவுபடுத்திக் கொள்ள தேவைக்கு மாத்திரம்தான். ஏனென்றால் நான் அந்த குழந்தையை பற்றி, அந்த பிள்ளையை பற்றி, அந்த மாணவியை பற்றியோ பாடசாலை பற்றியோ ஆசிரியரை பற்றியோ நான் எந்த ஒரு பெயரையும் குறிப்பிடவில்லை. இதில் நான் கூற விரும்புகிறது, இல்லை, நான் அந்த பிள்ளையை பற்றி நான் இல்ல, அதுல நான் சொல்ல வந்த ஒரு நிமிடம், மாணவியை பற்றி கூறிய விடயம்
அந்த மாணவியை பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அந்த மாணவியை பற்றி எங்களுடைய போலீஸ் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த உறுதியை கூறுகின்றேனே தவிர, இந்த சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை சந்திக்க வர முயன்ற போது நான் அந்த பெற்றோர்களை என்னுடைய சந்திக்க கூறினேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர்கள் எவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அந்த மாணவி படித்த பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் அங்கு இருக்கின்றதாகத்தான் அவர் எங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் கூற விரும்புகின்ற விடயம், சட்டம் என்பது சட்டத்தின் தொடர்பு கொண்ட நிறுவனங்களின் ஊடாக சட்டத்தின் நீதி நியாயம் பெற வேண்டுமே தவிர, அந்த சட்டத்துக்காக வேண்டி நாங்கள் மக்கள் அந்த சட்டத்தை அல்லது சட்டத்தையோ அந்த நீதிக்காக வேண்டி மக்களுக்கு நீதி கோர முடியும். ஆகவே இதை எந்த ஒரு காரணம் கொண்டும் இதை திசை திருப்ப வேண்டாம். அடுத்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், அது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள், இந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சபையில் ஒரு காரசாமனமான விவாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். எது பற்றி என்றால் அண்மையில வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பாக. ஏற்கனவே சுமந்திரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த வர்த்தமானி தொடர்பாக மே வரைக்குமே நாங்கள் மே 18 வரைக்குமே இவர்களுக்கு காலவாசம் வழங்கி இருக்கின்றோம். உடனடியாக அது நீக்கப்படாவிட்டால் நாங்கள் ஒரு பெரும் போராட்டத்தில் குடிப்போம் என்று சுமந்திரர்கள் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு சொல்லியிருந்தார். உள்ளாட்சி தேர்தலுக்கு முதல் என்ன சொன்னார்னா, இந்த வர்த்தமானி திரும்ப பெறாவிட்டால் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கை இங்கே காலையை வைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தார். ஆக இப்படியான 2 நிலைப்பாடுகளை சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பாராளுமன்றம் கூடுகின்ற பொழுது இது தொடர்பாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் ஸ்ரீதரன் அவர்கள் இது தொடர்பான விவாதத்தை எழுப்பியிருக்கின்றார். அதாவது மக்கள் எவ்வாறு தங்களுடைய காணி உறுதிகளை உறுதிப்படுத்துவது, இதுதான் எங்களுடைய காணி என்று உறுதிப்படுத்துவது. ஏனென்றா இப்ப இந்த காணி தொடர்பாக இருக்கிறவர்கள் சில நேரம் வெளிநாட்டில் வசிக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காணி உறுதிகள் அவர்கிட்ட இருக்குமோ தெரியாத யுத்த காலத்தில் இருந்த மக்கள் எப்படி அவர்கள் தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்துவது? ஏற்கனவே பிரதேச செயலகங்கள் சொல்லுது மக்கள்கிட்ட காணி உறுதிகள் இன்னுமே இல்லை என்று, தங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லுது. அப்ப நாங்கள் என்ன இந்த வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட காணிகளை உறுதிப்படுத்துறது என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதே பாணியிலான ஒரு விடயத்தை தான் முன்வைத்திருக்கிறார். 3 மாத காலவாசம் கொடுத்திருக்கின்றீர்கள் இந்த காணியை உறுதிப்படுத்துறதுக்கு, யார்கிட்டே உறுதிப்படுத்தி பெற்றுக்கொள்றதுக்கு எப்படி முடியும்? வெளிநாட்டில் தான் இந்த காணி உரிமையாக சில பேர் இருக்கிறார்கள். அதுவும் 3 மாசத்துல வரலாம் என்றது ஒரு கேள்விக்குறி. உடனடியாக வர முடியாது, அவர்களுடைய வேலைப்பழக்கம், அது வேற விஷயம். அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கிற பல பேரும் அங்க இருக்கின்றார்கள். அவர்கள் இங்க வந்த உடனடியாக பயங்கரவாத தடை சட்டத்தின் மேல கைது செய்யப்படுவார். அப்ப அவர்கள் எப்படி தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்துவது? ஒரு சட்ட சிக்கலுக்குள்ள தான் உங்களோட வர்த்தமானி இருக்குது. உடனடியாக இந்த வர்த்தமானி திரும்பப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். மார்ச் மாதம் 28ஆம் தேதி அரசாங்கம் ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது. விசேஷமாக வடமாகாணத்தை சார்ந்த 4 மாவட்டங்களிலே யாழ்ப்பாணத்தில் 3669 ஏக்கரும், முல்லைத்தீவை சார்ந்த 1703 ஏக்கரும், கிளிநொச்சியை சார்ந்த 515 ஏக்கரும், மன்னாரை சார்ந்த 54 ஏக்கரும், மொத்தம் 5941 ஏக்கர் காணிக்குரிய அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களுக்குரிய இருக்கக்கூடிய தனியார்கள் தங்களுக்குரிய காணி உறுதிகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் தாங்கள் அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காணிகளை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்த போகிறார்கள் என்று அந்த வர்த்தமானியிலே குறிப்பிட்டிருக்கின்றது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலே தமிழ் மக்களுடைய சனத்தொகை எடுத்துக்கொண்டால் தாயக நிலப்பரப்பில் என்றால் வடகிழக்கு தமிழர் தாய நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய சரிசமமான சனத்தொகை இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இந்த தீவை விட்டு வெளியேறின பொழுது அவர்களுடைய உயிர் அச்சுறுத்தல் காரணமாகத்தான் அவர்கள் வெளியேறினவர்.
அவர்களுடைய அனைத்து சொத்துக்களையும் விட்டு சில இடங்களில் பெரும்பான்மையான இடங்களிலே உண்மையிலே சட்டவிரோதமாக அந்தந்த நாடுகளுக்கு நுழைஞ்சதே சட்டவிரோதமாக நுழைஞ்சு அசைலம் கேட்குற அளவுக்கு தான் நிலைமையில் இருந்தது. ஆக இன்றைக்கு அந்த மக்கள் தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழர்களுடைய சனத்தொகைன்ற அறவாசி இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த காணிகளுடைய சொந்தக்காரர்கள் எந்தளவு தூரத்துக்கு அந்த வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டு திரும்ப முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் அந்த வெளிநாட்டில் வாழுகின்ற மக்களுக்கு தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையும் கணிசமாக இருக்குது. அது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் ஏற்றுக்கொண்டு உண்மையிலே இந்த போர் காலத்திலே அந்த வெளிநாட்டில் வாழுகின்ற மக்களுடைய காணிகளிலே சட்டவிரோதமாக அவர்களுடைய அந்த காணிகளில் குடியேறி இருந்த இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் பிரிஸ்கிரிப்ஷன் ரைட்ஸை கிளைம் பண்ண முடியாத வகையில் அந்த சட்டத்தை தடுத்து வச்சிருந்தது. ஏனென்றால் அந்தளவு தூரத்துக்கு அந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய காணிகளுக்கு பாரதூரமாக அநீதிகள் நடைபெறும் என்ற அடிப்படையில் தான் அதெல்லாம் நிப்பாட்டப்பட்டிருந்தது. அந்தளவு தூரத்துக்கு ஒரு பிரச்சனை இருந்ததே இந்த அரசாங்கம் இதுக்கு முதல் ஆட்சி செய்த அரசாங்கங்களை இனவாதிகள் என்று சொல்லுவார்கள். அவர்களே அதை விளங்கி கொண்டு அதை தடுத்து நிப்பாட்டினார்கள். அந்தளவு தூரத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றதை விளங்கி கொண்டார்கள். இன்றைக்கு இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்காமல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த காணி உரிமையாளர்கள் இங்கே இந்த 3 மாதத்துக்குள்ளே தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இது புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை பற்றி கதைக்கிறோம். இங்கே வடகிழக்கிலே தமிழர் தாயகத்தில் வாழுகின்ற மக்களும் கூட அவர்களுக்கும் கூட கணிசமானோர் அந்த உரிமையை கோரக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இடத்திலேயும் அவர்கள் பல தடவைகள் இடம்பெற வேண்டி மல்டிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் போர் காரணத்தினால எத்தனையோ தடவைகள் தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் விட்டு ஓட வேண்டி வந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் கேட்கிறேன், இந்த காணிகளை உறுதிப்படுத்த சொல்லி 3 மாதம் கொடுப்பது இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா? இந்த காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் முற்றுமுழுதாக தமிழருடைய இனப்பிரச்சனையோட அடிப்படை காரணம் என்றது விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது சொல்றீங்களோ? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த தமிழர்களுடைய காணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்தளவு தூரத்துக்கு ஒரு நியாயம் இல்லாத வகையிலே ஒரு கெசட் மூலமாக 3 மாத காலாவசத்தை வழங்கி அவர்கள் இதை உறுதிப்படுத்தாவிட்டால் அது அரசு காணியாக பிரகடனப்படுத்த போகிறார்கள் என்று சொல்வது திட்டமிட்ட வகையில் அந்த காணிகள் அந்த மக்களுடைய காணிகள் அனைத்துமே தாங்கள் பறித்து சட்டவிரோதமாக பறித்து இயற்கை நீதிக்கு முரணாக பறித்து அந்த காணிகள் அனைத்தையும் குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்று நான் பொறுப்போடு கூறுகின்றேன். குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்றதுதான் உண்மை. இது ஒரு இந்த அரசாங்கம் விஷயம் விளங்காமல் ஒரு தவறாக அவசரப்பட்டு செய்கிற ஒரு விஷயம் அல்ல. நான் இதுக்கு முதலும் பல தடவைகள் இந்த பாராளுமன்றத்தில் வெளியிலேயும் சுட்டிக்காட்டி வருகிறேன். இன்றைக்கு வடகிழக்கிலே இருக்கக்கூடிய இராணுவம் மற்றது முப்படைகள் முழுக்க அங்கே வாழுகின்ற தமிழ் மக்களை எதிரி என்ற கண்ணோட்டத்திலே தான் அவர்களை பார்க்கிறார்கள். அந்த வகையிலே இந்த அரசாங்கமும் மட்டுமில்லை, இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் அந்த தமிழ் மக்களுடைய உரிமைகளை அவர்கள் அங்கீகரிக்க தயார் இல்லை என்றால் அந்த மக்கள் எதிர்காலத்திலேயும் ஒரு 30 வருஷமாக ஆயுத ரீதியாக போராடி அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட எதிர்காலத்திலேயும் அந்த மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்க தயாரில்லை என்றால் அந்த மக்கள் திரும்பவும் சில வேளையில போராடுவதற்கு முயற்சிக்கலாம் என்ற காரணத்தினாலே அந்த பயத்தாலே திட்டமிட்ட வகையில இந்த கரையோர பிரதேச அனைத்தையும் தமிழர் தாய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கரையோர பிரதேசம் முழுவதையும் சுவீகரிக்கிறதுக்கான திட்டம் தான் நடக்கிறது. அது எந்த அடிப்படையில் என்றால் முதல் போர்க்காலத்திலே அந்த மக்களுக்கு கடத்தொழில் செய்ய முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி முற்றுமுழுதாக ஒரு பொருளாதார தடை
கடத்தொழில் தடை 30 வருஷங்களுக்கு மேலாக மேற்கொண்டு அந்த மக்கள் முழுமையாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிற அளவுக்கு, தங்களுடைய வாழ்க்கை நடத்த முடியாத அளவுக்கு ஏழை தன்மைக்கு அவர்களை இருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த மக்கள் இந்த மண்ணில வாழ முடியாதுன்னு சொல்லி வெளியேறுகிறார்கள். அந்த மக்கள் தான் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வந்து வெளிநாடுகளில் போய் சென்றிருக்கிறார்கள். ஆகவே அந்த சுவீகரிப்பு திட்டமிட்ட வகையிலே அவர்களுடைய பொருளாதாரத்தை அழிப்பதின் ஊடாக நீங்கள் ஏற்கனவே போர்க்காலத்திலே செய்தீர்கள். இதுதான் மிச்சம். இன்றைக்கு நீங்கள் நடத்த போறது இதுதான் மிச்சம். அந்த மக்களுடைய நிரந்தரமாக தங்களுடைய உரிமைகளை, தங்களுடைய காணிக்குரிய மண்ணுக்குரிய அந்த அடையாளங்களை இல்லாமல் செய்து அவர்கள் பறிக்க போற ஒரு வேலை திட்டம் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தால் செய்து. யார் இந்த அரசாங்கம்? இதுக்கு முதலில் இருந்த ஆட்சியில் இருந்தவர்கள் அனைவரும், சிங்கள கட்சிகள் அனைத்தும் தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனவாதத்தை கேட்கிறவர்கள், அவர்கள் பிழையானவர்கள், தாங்கள் தான் புனிதவானவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் இந்த அநியாயத்தை செய்ய போகிறார்கள் என்றதை நான் பொறுப்போடு சொல்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இது வெறுமனே வந்து தமிழர்களை குறிவைக்கிற ஒரு விஷயம் மட்டுமல்ல, இது திட்டமிட்ட வகையிலே வந்து தமிழ் பேசும் மக்களை குறிவைக்கிற ஒரு விஷயமாக மாறும். நீங்கள் வேண்டுமென்றால் எழுதி வையுங்கள். இது இன்றைக்கு வடமாகாணத்தை குறிவைக்கிற ஒரு விஷயம், இது கிழக்கு மாகாணத்துக்கும் போகும். ஏன் இது நடக்குது என்றால், ஒன்றில் இந்த அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லை. இந்த இராணுவத்துடைய தமிழ் விரோத செயல்பாடுகளை நிப்பாட்டுவதற்கு, இவர்களை தடுத்து முற்று முழுதாக இந்த இராணுவத்துடைய மனோநிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு இவர்களால் இயலாது. அல்லது இவர்கள் அல்லது இவர்களும் இந்த அரசாங்கமும் இந்த இராணுவத்துடைய மிக மோசமான இனவாத செயல்பாடுகளுக்கு துணை போகின்ற வகையில் முற்று முழுதாக உடந்தையாக அவர்கள் செயல்படுறதாக மட்டும்தான் நாங்கள் இதை பார்க்கலாம். ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த அரசாங்கம் இந்த தேர்தலிலே வடகிழக்கிலே தமிழர் தாயகத்திலே சந்தித்து இருக்கின்ற பாரிய பின்னடைவை சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தெளிவான செய்தியை இந்த அரசாங்கம் இன்றைக்காவது விளங்கிக் கொண்டு இந்த வர்த்தமானியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் தமிழருடைய அடிப்படை பிரச்சனை சம்பந்தப்பட்ட விடயங்கள். இதில் வந்து தமிழ் தலைவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வராமற் ஒரு தலைபட்சமாக நீங்கள் இதை செய்தீர்களாக இருந்தால், நீங்கள் திரும்ப வந்து வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், நான் கூடுதலாக சொல்றேன் தமிழ் பேசும் மக்கள் என்று, இந்த தமிழ் பேசும் மக்களுக்கும் தெற்கிலே இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கும் இடையிலே வரக்கூடிய நல்லிணக்கத்துக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். நீங்கள் இதை வாபஸ் பெராட்டி, நீங்கள் அந்த மக்களுக்கும் தெற்கில வாழுகின்ற சிங்கள மக்களுக்கும் வரக்கூடிய நல்லிணக்கத்துக்குரிய வாய்ப்புகளே முற்றுமுழுதாக இருக்கின்ற வகையில் தான் நீங்கள் இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கிறீர்கள் என்றதை நான் இன்றைக்கு எச்சரிக்க விரும்புகின்றேன். தயவு செய்து இதை நீங்கள் ஒரு சின்ன விஷயமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். காணி என்றது ஒரு இனத்துடைய ஒரு மனுஷருடைய அடிப்படை தேவை. நீங்கள் முற்று முழுதாக ஒட்டுமொத்த தமிழினத்தையும் வந்து நீங்கள் எதிரியாக்க போறீர்கள் என்பதையும் நான் திட்டவட்டமாக சொல்ல விரும்புகின்றேன். தயவு செய்து இந்த அரசாங்கம் அந்த வர்த்தமானியை உடனடியாக வந்து ரத்து செய்ய வேணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நிலைப்பாடு ஒன்று நிலவுது என்று பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் தான் முன்னணி வைத்திருக்கின்றது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, வடக்கு கிழக்கில் 2ஆம் இடத்தை பெற்ற கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது என்கின்ற ஒரு விமர்சனம் சொல்லப்பட்ட வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக ஜாழ் மாநகர சபையிலேயே 10 ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த வகையில வந்து தேசிய மக்கள் சக்தி சார்ந்தவர்கள் வடக்கு கிழக்கு மக்கள் தங்களை இன்னுமே ஆதரித்திருக்கின்றார்கள் என்ற நிலைப்பாட்டில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். அதுல அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களும் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் எங்களை ஆதரித்திருக்கின்றார்கள், அதற்கான சாட்சியாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலே காணப்படுகின்றது, பெரும்பாலான மக்கள் தங்களை ஆதரிக்கிறார்கள் என்ற பொருள்பட சந்திரசேகரம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த சொன்ன இந்த கருத்துக்கு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. மக்கள் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சாரங்களை மேற்கொண்டு தான் தமிழ் தேசிய பரப்பில் வழங்குகிற கட்சிகள் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான மிகப்பெரிய பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்கள் தமிழ் தேசிய உணர்வோடு செயற்படணும் என்று இப்படியான ஒரு உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள், அல்லது மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இப்படியான உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை. இதுல நீங்கள் இப்ப தேசிய மக்கள் சக்தி இதில் தங்களுக்குரிய வெற்றியாக கருதுவது வந்து உண்மையிலேயே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள்.